முகப்பருக்கள் பாத்தீங்கன்னாக்கும் எனக்கே அங்கங்க பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு, அதே மாதிரி நிறைய பேருக்கு இருக்குங்க. அதுக்கு என்னங்க ஒரு எளிமையான ரெமடி? இந்த முகப்பரு அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட உடலுக்குடைய கழிவுகள் வெளியேறுன்னு அர்த்தம். அதாவது எப்படின்னா நமக்கு தேவையற்ற நிறைய எண்ணெய் பதிவு உள்ளுக்குன்னா அது வந்து கழிவு வெளியாகும். ஏன்னா உடம்புல மற்ற வெளியாக முகத்தை மட்டும் வெளியாக அடுத்த கேள்வி உங்களுக்கு மனசுல வரலாம். ஏன்னா இந்த முகத்தோட தசை மென்மையானது, அந்த தோல் மென்மையானதுனால அங்க வெளிப்படுறது. இப்ப மற்ற கையில கல்ல இறுக்கமானது அங்க வெளிப்படுறது இல்லை. ஏன்னா அங்க வந்து பெரிய கட்டிகளை வெளிப்படும். ஆனா இது வந்து சின்ன கட்டி தான். அது இது தோல் முகப்பருன்ற சின்ன கட்டி தான். அது மென்மையாகினா அந்த இடத்துல முகத்துல வெளிப்படுது. அது தேவையற்ற எண்ணெய் பகுதி உடம்புல அதிகம் தான் அந்த வருது. அந்த கழிவு வெளியா இருக்கு. நம்ம உதவி செஞ்சாலும் அந்த எண்ணெய்களை சேர்க்காமட்டோம்னா சரியா போயிடும். ஆயில் ஸ்கின். ஆமா, சரிங்க. இது வந்து அடிக்கடி முகத்தை குளிர்ந்த வாட்டர்ல வாஷ் பண்ணணும். சரிங்க. பச்சை பயிறு மாவு போட்டு வாஷ் பண்ணி சிறப்பா இருக்கும். நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி பச்சை பாவு களிமண் எல்லாம் போட்டு முள்தானின்னு சொல்லுவாங்க கடைகள் கிடைக்கும். அதை கூட போட்டு வாங்கி இதே இயற்கையான ஒரு மண் வகையை சேர்ந்துதான் அதெல்லாம் போட்டு தாராளமா பயன்படுத்தலாம். சிறப்புங்க, சிறப்பு. இந்த களிமண்லாம் ஒரு மண் தான், அதெல்லாம் போட்டு பயன்படுத்துவது அந்த பருவல இருந்து தவிர்க்க முடியும். வராம. சிறப்புங்க, சிறப்பு. ஐயா அப்புறமேலு சில கம்பெனி எல்லாம் வந்து கிரீம் எல்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் முகத்துக்கு போடலாங்களா? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இந்த லோஷன் அந்த முகத்தை போட்டு கிரீம் எல்லாம் சொன்னீங்கல்ல, இதுல என்ன செய்யுதுன்னா நல்ல முகத்தை போய் ஷாப்பிங் பின்னாடி என்ன செய்யுதுன்னா அந்த வேர்வை சுரப்பிகளை சுரக்காமலும் இந்த பரு வெளியே வராமலும் பாத்துக்குது. அந்த கழிவு நீக்கமாக பாத்துக்கிறதுனால அது என்ன செய்யுது, அதெல்லாம் கழிவு ஒன்னா சேர்ந்து வேற நோயா கன்வெர்ட் ஆயிக்குது. என்னங்க எப்படி சொல்றீங்க? ஆமா, அது எங்க ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணலையா? நடக்கிற விஷயம் தான். உங்க கிண்ண உள்ள மறைச்சிருது கம்ப்ளீட்டா. அந்த ஓட்டையெல்லாம் இந்த வேர்வை சுரப்பி ஓட்டையெல்லாம் மறைச்சிருது. அதனால வந்து அந்த ஸ்கின் சுவாசிக்காம அது உள்ளே தங்கி வேற ஒரு பிரச்சனையா கன்வெர்ட் ஆகிக்குது. அப்ப இந்த செவத்துல பெயிண்ட் அடிக்கிற மாதிரி. அதுதான் கரெக்ட். கண்டுபிடிச்சிட்டீங்களா விஷயத்த? அப்ப டெய்லியும் வந்து பெயிண்ட் அடிக்கிறாங்க எல்லாருமே. ஆமா, பெயிண்ட் அடிச்சு உங்களுக்கு நீங்க பளிச்சு வச்சுக்கிறீங்க, உள்ள அப்படியே இருக்கு எல்லாமே. சரியா போச்சுங்க. அப்ப இனிமே கொஞ்சம் பெயிண்ட் அடிக்காம இருக்கணும். அதான் நீங்க இந்த பூசணுமா பூசக்கூடாது நீங்க தான் முடிவு பண்ண விஷயத்த சொல்லியாச்சு. நீங்க முடிவு பண்ணி நல்லா இருங்க. அதாங்க அது என்ன முடிவுன்னு எங்களுக்கு தெரியல, அதனாலதான் நம்ம விஷயம் சொல்லிட்டோம்ல. அதாவது வந்து இதை பூசணி நடக்குது, பூசல் நடக்குது, பூசாமட்டா நடக்குன்னு சொல்லியாச்சு. இதை பூசணிங்கன்னா வேறு சொற்கள் மறைக்கப்பட்டு அந்த ஸ்கின் சுவாசிக்க நிறுத்திடுது. அதனால அந்த களி உள்ளே தேங்கி நின்று வேற பிரச்சனை உருவாகுதுன்னு சொல்றோம். ஐயா அந்த குளியல்லையும் நான் கேட்டுறேங்க. நீங்க முதல்லமே சொன்னீங்க எண்ணெய் குளியல் பத்தி சொல்லிட்டீங்க. ஆமா, எண்ணெய் குளியல் வாரத்துக்கு 2 முறை நம்ம பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டீங்க. ஆமா, அதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம். குளிக்கும் பொழுது நம்ம தலைக்கு வந்து ஷாம்பு போடுறோங்கய்யா. ஷாம்பு அது என்ன கம்பெனினாலும் இருக்கலாம். ஷாம்பு பயன்படுத்தலாமா வேண்டாமாங்கய்யா உங்கள் பார்வை? ஷாம்பு பயன்படுத்த இயற்கை சீக்காய் பயன்படுத்துறது நல்லதுங்க. இயற்கை சீக்காய். இந்த சீக்கான்னு சொல்லும் போது எது இருக்குன்னா அரப்பு, சரி, உசுல் அரப்பு சொல்லுவாங்க, இழுப்பு அரப்பு, 2 டைப் அரப்பு இருக்கு. எது வேணா பயன்படுத்திக்கலாம். சீக்காய் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பூந்தி கொட்டைன்னு ஒரு விஷயம் இருக்கு, நுரை வர்றதுக்கு பூந்தி கொட்டை சொல்லி. பூந்தி கொட்டை. ஆமா, இதெல்லாம் பயன்படுத்தி செய்யும் போது நுரைய வரும், முடியல அழுக்கும் போகும், முடி நல்லா நீளம் வளர்றதுக்கும் உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கும் அது உதவியா இருக்கும். சிறப்பு, சிறப்பு. சரிங்க, சரிங்க. அதே மாதிரிங்க சோப்பு உடம்புக்கு போடலாமாங்கய்யா? நம்ம முன்னோர்கள் இருந்தா களிமண்ணை தேய்ச்சி தான் குளிச்சாங்க. களிமண்ணை தேய்ச்சி உடம்பு குளிச்சு பழகிருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஸ்கின் ப்ராப்ளம் இல்லை. நம்ம இன்னைக்கு எண்ணற்ற சோப்பு பயன்படுத்துறோம், லோஷன் பயன்படுத்துறோம். அப்ப நமக்கு ஏன் ஸ்கின் ப்ராப்ளம் வருது? இன்னைக்கு அது பயன்படுத்தினால்தான் ஒரு ப்ராப்ளம் வருதாங்கய்யா? பயன்படுத்தினால ஒரு தவறா பயன்படுத்தினா ஒரு பிரச்சனை. இந்த சோப்புல நமக்கு என்ன நடக்குன்னா நம்ம வேறு சோப்புகளை தூண்டுறதுக்கு இயற்கை செய்யப்பட்ட அந்த களிமண், அந்த இயற்கை இந்த சீயக்காய் இதெல்லாம் வந்து சுரப்பை தூண்ட உதவியா இருக்கும். இந்த கெமிக்கல் வந்த ஏதாச்சும் எதுன்னா அதெல்லாம் வந்து அந்த பிளாக் ஆகி இந்த கழிவு நீக்கம் வராம பார்த்துக்குது. அதனால உடம்பு பிரச்சனை ஏற்படுது. இப்ப தலைக்கு நான் ஏதோ ஒண்ணு போட்டு குளிச்சுவிட்டேன், சீயக்காவோ ஷாம்போ குளிச்சுவிட்டேன், அடுத்து சோப்பு போட்டு நல்லா துவட்டிட்டேன், அப்புறமேலு பவுடர். ஆனா பவுடர் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க சொன்ன மாதிரி இந்த பெயிண்ட்டும் கொஞ்சம் அடிச்சுக்கிறோம், அதுக்கப்புறம் தான் பவுடர் அடிக்கிறோம். சரி, அப்ப அந்த பவுடராவது நம்ம அடிச்சுக்கலாமாங்கய்யா? இல்ல அதுவும் கூடாதா? பவுடர் எதுக்கு அடிக்குன்னு தெரிஞ்சுட்டு அடிங்க. பவுடர் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப வெளியே நம்ம போறோம், வரக்குள்ள பூரா வேர்த்துடும், வேர்த்தா முகம் அசிங்கமாயிரும் அப்படி சொல்லி பவுடர் அடிக்கிறோம் நம்ம. ஆமாங்கய்யா. சரியா? இப்ப வந்து உங்களுக்கு வேர்க்கணும், கடல் உங்க கழிவுல வெளியேறணும், இந்த முகப்பயில கழிவுல வெளியே வரணும்னு நினைச்சீங்கன்னா அடிக்காதீங்க.
உங்க முகம் இயற்கையாகவே அழகா இருக்கும். ஏன்னா நம்ம பெட்ரோலுக்கு என்னென்ன கலர் இருக்கோ அந்த கலர் நமக்கு இருக்கும், இல்லாமல போகாது, எங்க மறையாது. நல்ல குளிர்ந்த தண்ணியில அழகா மூஞ்ச கழுவுங்க, பளிச்சுன்னு இருக்கும் முகம், சுத்தமா இருக்கும். அதாவது எனக்கு இந்த கழிவுகள் தேங்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க பவுடர் போடாதீங்க. இல்ல தேங்கினா பரவாயில்ல பார்த்துக்கலாம் நினைக்கிறவங்க தாராளமா போடுங்க, தவறு இல்லை. சிறப்புங்கய்யா. எல்லா முடிவும் நாங்க தான் எடுக்கணும். கண்டிப்பா உங்க உடல்ல நீங்க முடிவு எடுக்கணும்.